2024ஆம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன்கள் 1/1/2024 முதல் 31/12/2024 வரை. மிதுனம், உங்கள் சவால்களை பூர்த்தி செய்யும் விதத்தில் புத்தாண்டு பிறக்கிறது. சென்ற ஆண்டு கடைசியிலே அஷ்டமத்து சனி விலகிவிட்டதால் இந்த ஆண்டின் தொடக்கத்திலேயே நல்ல பலன்கள் உங்கள் இல்லம் தேடி வரப்போகிறது. நினைத்தது நிறைவேறும், நெருக்கடி நிலை மாறும், புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள் நிறைவேறும். குரு பெயர்ச்சிக்கு பின்னால் வருடத்தில் பின்பாதியில் வளர்ச்சி அதிகரிக்கும், வருமானமும் பெருகும். புத்தாண்டின் தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் 6ஆம் இடத்தில் சுக்கிரனோடு இணைந்து புத சுக்கிர யோகத்தை உருவாக்குகிறார். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும் என்பது பழமொழி. எனவே இனி பற்றாக்குறை அகன்று பண வரவு திருப்தி தரும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய பங்குதாரர்களை சேர்த்து கொண்டு முன்னேற்ற பாதையில் அடி வைத்து வைப்பீர்கள். குரு பலத்தால் வாழ்க்கை துணையின் வேலை சம்பந்தமாக எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும். 10இல் ராகு, 4இல் கேது சஞ்சரிக்கிறார்கள். எனவே தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். துணிந்து சில முடிவுகளை எடுத்து எதிரிகளை ஆச்சரியப்பட வைப்பீர்கள். பெற்றோர் உடல் நலத்திற்காக ஒரு பெரும் தொகையை செலவிடும் சூழ்நிலை உண்டு. அஷ்டமத்து சனி விலகி அற்புதமான பலன்களை கொடுக்கும் நேரம் இது. என்றாலும் வெற்றி கிடைக்க பெரும் போராட்டங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். சர்ப்ப பரிகாரமும் சனீஸ்வர வழிபாடும் சந்தோஷத்தை தக்க வைத்துக் கொள்ள வழிவகுக்கும். செவ்வாயுடன் இணைந்திருக்கும் சூரியனால் சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடியும். இந்த புத்தாண்டு தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் குரு சஞ்சரிக்கிறார். அவரது பார்வை 3, 5, 7 ஆகிய இடங்களில் பதிகிறது. எனவே முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பதற்கான முயற்சிகள் கைகூடும். திருமணம் கைகூடாதவர்களுக்கு திருமண தடை அகன்று வரன்கள் வந்து சேரும். பூர்வீக சொத்துக்கள் கைக்கு கிடைக்கலாம். தொழிலில் புதிய முதலீடுகள் செய்து வருமானத்தை பெருக்கிக் கொள்ள வழிவகை செய்து கொள்வீர்கள். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறார். இதுவரை அஷ்டமத்து சனியின் பிடியில் சிக்கியிருந்த உங்களுக்கு இப்பொழுது விடிவு காலம் பிறந்துவிட்டது. படிப்படியான முன்னேற்றம் ஏற்படும். மூடி கிடந்த தொழிலுக்கு திறப்பு விழா நடத்துவீர்கள். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் இதுவரை இருந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக தீரும். சனியின் பார்வை 3, 6, 11 ஆகிய இடங்களில் பதிவாகின்றது. எனவே உடன் பிறந்தவர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும். வழக்குகள் சாதகமாகும். உடன்பிறப்புகளின் திருமணத்தை முன்னின்று நடத்தி பெருமை காண்பீர்கள். உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் சேரும் வாய்ப்பு கிட்டும். ஒரு சிலர் விருப்ப ஓய்வில் வெளிவந்து சுய தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவர். தொழில் செய்பவர்களுக்கு பணியாளர்கள் தொல்லை அகலும். பழைய பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதிய பங்குதாரர்களை சேர்த்து கொள்ள முன்வருவீர்கள். சனியின் பார்வை லாபஸ்தானம் எனப்படும் 11ஆம் இடத்தில் பதிவது யோகம்தான். பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனியின் பார்வை லாபஸ்தானத்தில் பதிவதால் பொருளாதாரத்தில் உச்சநிலை ஏற்படும். ராஜயோக வாழ்க்கைக்கு அடித்தளம் அமையும். இளைய சகோதரத்தோடு இணக்கம் உருவாகும். எதை செய்தாலும் அதை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வெளிநாட்டில் உள்ள நிறுவனங்களில் இருந்து அழைப்புகள் வரலாம். புத்தாண்டில் 1/5/2024 அன்று கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் ரிஷபராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கப் போகிறார். அதுவரை லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் அதன் பிறகு விரயஸ்தானத்திற்கு செல்கிறார். உங்கள் ராசிக்கு கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் மறைவிடத்திற்கு வரும்பொழுது யோகத்தை தரும் உடல் நலம் சீராகி உற்சாகத்துடன் பணிபுரிவீர்கள். கடன் சுமை பாதிக்கு மேல் குறையும். பொது வாழ்வில் புதிய திருப்பங்கள் வந்து சேரும். தள்ளி சென்ற வாய்ப்புகள் தானாக வந்து மகிழ்விக்கும். குருவின் பார்வை 4, 6, 8 ஆகிய இடங்களில் பதிகிறது. குருவின் பார்வை 4ஆம் இடத்தில் பதிவதால் தாய் வழி ஆதரவு கிடைக்கும். தொழில் முன்னேற்ற பாதையில் நோக்கி செல்லும். உறவினர் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்பு மாறும். கடல் தாண்டி சென்று பணிபுரிய வேண்டும் என்ற விரும்பியவர்களுக்கு அது கைகூடும் அறிகுறிகள் தென்படும். இடம், வீடு வாங்குவது, விற்பது அல்லது புதிய வாகனம் வாங்குவது சம்பந்தமாக செய்த முயற்சி கைகூடும். குருவின் பார்வை 6ஆம் இடத்தில் பதிவதால் வழக்குகளில் திசை திருப்பம் ஏற்படும். முன்னோர் சொத்துக்களில் முறையான பங்கீடு கிடைக்கவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு பஞ்சாயத்துக்கள் மூலம் சாதகமான நிலை உருவாகும். கடன் தொல்லை குறையும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் மனதில் இடம் பிடிப்பீர்கள். குருவின் பார்வை 8ஆம் இடத்தில் பதிவதால் உடல்நல குறைபாடுகள் அகலும். இதுவரை நோயை ரணசிகிச்சை செய்து குணமாக்க வேண்டும் என்று சொன்ன மருத்துவர்கள் சாதாரண சிகிச்சையிலேயே குணமாக்கி விடுவர். கடந்த காலத்தில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். உத்தியோகத்தில் நீண்ட தூரத்திற்கான மாறுதல் கிடைக்கலாம். பொது வாழ்வில் ஏற்பட்ட வீண் பழிகள் மாறும். இந்த ஆண்டு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராகுவும் 4ஆம் இடத்தில் கேதுவும் சஞ்சரிக்கிறார்கள். எனவே தொழிலில் இருந்த குறுக்கீடுகள் அகலும். தொழில் போட்டிகளை சமாளிப்பீர்கள்.
பெற்றோரின் உடல் நலத்தில் கவனம் தேவை. என்றைக்கோ வாங்கி போட்ட இடத்தை லாபத்துடன் விற்க நேரிடலாம். கேதுவின் ஆதிக்கத்தால் அடிக்கடி ஆரோக்கியத்தில் அச்சுறுத்தல் ஏற்படலாம். தாய் வழி உறவுகளால் சில பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். முறையான சர்ப்பசாந்தி வழிபாடு முன்னேற்றத்துக்கு கை கொடுக்கும். சனியின் வக்கர காலத்தில் அதிக விழிப்புணர்ச்சி தேவை. முன்னேற்ற தடைகளும் முக்கிய புள்ளிகளின் எதிர்ப்புகளும் அதிகரிக்கும். பிறருக்கு நன்மை செய்தாலும் அது தீமையாகவே தெரியும். நீங்கள் செய்த உதவிக்கு உறவினர்கள் நன்றி காட்ட மாட்டார்கள். விரயங்கள் கூடும். சொத்து பிரச்சனை மீண்டும் தலை தூக்கும். குருவின் வக்கர காலத்தில் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இலாக்கா மாற்றம் கிடைக்கும். திருமண தடை அகலும். திரும்பிச் சென்ற வரன்கள் மீண்டும் வரலாம். இல்லத்து பூஜை அறையில் திருமகளுடன் இணைந்திருக்கும் திருமால் படம் வைத்து வழிபடுவது நல்லது. ஏகாதசி விரதம் இனிய பலன் தரும்.